இப்போ ஆசனங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆசனம் அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகத்தில் ஒரு அங்கம். அதில் முதல் அங்கம் வந்து யமம். யமம் அப்படின்னா உலகத்தாரோட எப்படி ஒற்றி வாழ்கிறது அப்படிங்கிறது. இந்த யமத்தில் முதல் யமம் வந்து அஹிம்சை. அஹிம்சைன்னா எல்லாருமே நினச்சிக்கிறோம் ஒன்லி கொல்லாமை மட்டும்தான். கொல்லாமை மட்டும் அல்ல, பிறரை மதிக்க தெரிகிறதும் அஹிம்சை தான். வாக்கால், மனத்தால், செயலால் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பதும் அஹிம்சை தான். அஹிம்சையை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் நமக்காக கூட அஹிம்சையை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம உடம்பை எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் வளைக்கணும். அதுக்கு ஹிம்சை பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனம் உத்தானாசனம். உத்தானாசனம் அப்படின்னால உத்துனாலே லிஃப்டிங், ஸ்ட்ரெச்சு, அதாவது முதுகுத்தண்டை இழுத்து நன்றாக ஸ்ட்ரெச் செய்வது. இந்த உத்தானாசனம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, பின்னாடி அதாவது போஸ்டீரியர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பக்கம், முதுகுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்பைனை சுற்றி இருக்கிற மசில், அதே கீழே வந்தோன்னா இடுப்பு, கால்கள் இருக்கிற தை மசில், காஃப் மசில், எல்லா மசிலுமே ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச்சு நல்ல இன்டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா, பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு அந்த பகுதிக்கு நல்லா போகும். பிளட் சர்க்குலேஷன் மட்டும் போகிறது இல்லாமல், நீங்கள் பெல்விக் ரொட்டேஷன் இருக்கிறதுனால இடுப்பு பகுதியோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி, அதாவது குனிஞ்சு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ இந்த ஆசனம் கிளாசிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம உத்தானாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க, லெக்ஸ் டுகெதர். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பெண்ட் ஃபார்வர்ட். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கிடப்பாங்க. கைகள் ரெண்டையும் பாதம் பக்கத்தில் வச்சுங்க. இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன். இங்கே ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல் கோ டு த பாஸ்டர். தலை வந்து நெற்றி கால்களை தொடுறது. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே இன்ஹேல், கம் அப், ஆர்ம் ஷுட் லீட் த மூமெண்ட். எக்ஸேல், மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துங்க. இப்போ உத்தானாசனா மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். எல்லாராலையும் கால்களை நேராக நிமித்தி நம்ம பண்ண முடியாது இந்த பொசிஷன். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முட்டியை மடக்கிட்டு இந்த பொசிஷன் பண்ண போகிறோம். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம் ஃப்ரம் த ஃப்ரண்ட். மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கணும். எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே வாங்க. பெண்ட் தி நீ, முட்டி ரெண்டையும் மடக்கிக்குங்க. கைகளை அங்கே வச்சிடணும். இந்த பொசிஷனில் இன்ஹேல் பண்ணணும். மூச்சு உள்ளே இழுங்க. அடுத்த எக்ஸேல், குனிஞ்சு நெத்தி வந்து காலை தொடுறது. இப்போ இன்ஹேல், மெதுவாக மேலே வரணும். கைகள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ம் ஷுட் லீட் த மூமெண்ட். எக்ஸேல், கைகளை கீழே கொண்டு வந்துடணும். இப்போ உத்தானாசனா இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது குதிகால்களுக்கு கீழே ஒரு தலையணையோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்டுக்களையோ வச்சு பண்ணக்கூடியது. தலையணை மேலே நின்றுக்குங்க. குதிகால்கள் தலையணை மேலே. இப்போ இன்ஹேல், கைகள் ரெண்டையும் மேலே தூக்குங்க. எக்ஸேல், குனியணும். பெண்ட் ஃபார்வர்ட். Inhale in this position. Exhale, go down fully. Inhale up, arm should lead the movement. Exhale, கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இதே உத்தானாசன மாடிஃபிகேஷன் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய வழியில் பண்ண போகிறோம்.
ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்களை லேசாக அகட்டி வச்சுக்கோங்க. ஸ்லைட்லி மூவ் அவே. இன்ஹேல், கையை மேலே தூக்குங்க, மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே. எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட், குனிங்க. கைகளை ஸ்டூல் மேலே வைக்கணும். ஸ்டூல் முன்னாடியோ இல்லை கட்டில் முன்னாடியோ நின்றுட்டு இதை பண்ணலாம். இன்ஹேல், கம் அப், மேலே வாங்க. எக்ஸேல், லோவர் தான். கைகளை கீழே மெதுவாக கொண்டு வாங்க. இப்போ நம்ம உத்தானாசனம் கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆசனம் பண்ணும்பொழுது பின்னாடி முதுகுத்தண்டோட அந்த ஸ்ட்ரெச்சு நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தமான சில பல நோய்கள் ஏதாவது நார்மல் இருந்தால் அதுவுமே சரிப்படுத்தலாம். டைஜஷன், அதாவது ஜீரண சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். காஃப் மசில், தை மசில், எல்லா மசிலுக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது ஒரு தெரிந்த யோகா ஆசிரியர் பக்கத்தில் வச்சுட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறது நல்லது.